ஜான் டூ ஜூன் 1992ல பிறந்தவங்க புதனுடைய ஃபீல்டான ஐடில இருக்கும்போது நெறைய சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே தெரியும். இந்த 1992ல பிறந்தவங்க அவங்களோட யுஜிய முடிச்சுட்டோ, இல்ல பிஜிய முடிச்சுட்டோ, உள்ள இந்த வேலைன்னு வரும்போது தான் இந்த ஐடி செக்டரே பூம்ல இருந்திருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல இருந்து நெறைய பேர் ஐடி செக்டருக்குள்ள உள்ள வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஐடி செக்டார்லயே இருக்கும்போது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க. குறிப்பா வந்து டெஸ்டிங், டெவலப்பிங் அண்ட் நெறைய பேர் சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்ட்ஸாவும் இருப்பாங்க. நான் ஐடியா இருக்கும் பட்சத்தில சேம் இந்த பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டார் அந்த மாதிரியான செக்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஐடில இருக்கிறவங்க கூட பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல உள்ள ஐடி விங்குக்குள்ள வேலை தேடுறாங்க. ஒருவேளை எனக்கு ஐடி ஒர்க் அவுட்டே ஆகலன்னா, குரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பேங்கிங், ஃபினான்ஸ்ல உள்ள ஐடி விங்ல வேலை தேடுறாங்க அப்படின்னா, அதில வந்து இவங்க திரும்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. சிம்மத்தில இருக்கக்கூடிய குருவும் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால, யோகா ட்ரெய்னர்ஸ், யோகா டீச்சர்ஸ், மெடிடேஷன்ஸ வந்து சொல்லிக் குடுக்குறவங்க, அதே மாரி ஹீலர்ஸு, கவுன்சிலிங் குடுக்குறவங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் குடுக்குறவங்களா இருக்கட்டும், சைக்கியாட்ரிஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல அந்த மாரியான ஃபீல்டுல காலேஜ் லெக்சரர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, ரீசர்ச் ஓரியன்டடான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. பிஹெச்டி பண்ணிட்டு அத ஒரு ப்ரொஃபஷனா எடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் இந்த சிம்மத்தில உள்ள குரு காரணம். அவங்களுமே இந்த 1992ல பிறந்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ரேடியாலஜிஸ்ட்டாவும் நெறைய பேர் இருப்பாங்க. அதாவது ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெடிசின் பிராக்டிஸ் பண்ற எல்லாருமே, இந்த மாதிரியான 1992ல பிறந்தவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க ஃபீல்டுல இருப்பாங்க.